கொண்டக்கடலை குருமா செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம நெல்லை சுவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு 1/4 கிலோ கொண்டக்கடலை எடுத்துக்கிறோம். இந்த சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 10 விசில் விட்டு கொண்டக்கடலையை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த குருமாவை குக்கரில் தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு எப்படி வசதி அப்படி செய்யுங்க. இதில் 25 ml எண்ணெய் ஊற்றணும். 100 வெங்காயம் போட்டு நான் வதக்கியிருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமான உடனே இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு விழுதில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் அதை நோட் பண்ணுங்கள். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கணும். அதில் ஒரு பூண்டு 1 எடுத்துக்கணும். மீடியம் சைஸ் பூண்டு 1 எடுத்துக்கோங்க. பட்டை ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு 2 கிராம்பு எடுத்துக்கோங்க. 1 ஏலக்காய் போட்டுக்கோங்க. 4 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. சோம்பு பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க, அது 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கசகசா ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இவ்வளோத்தையும் போட்டு அதில் நல்லா சாந்தம்லாம் அரைச்சி வச்சுக்கோங்க. இதுதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. சாந்து போடும்போது தீயை சிம்மில் வச்சுக்கணும், நல்லா தீஞ்சி போயிடும். அதனால் அப்பப்போ கிளறி விடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. 50 தக்காளி நான் வெட்டி வச்சுருக்கேன். தக்காளி போட்ட உடனே தீயை ஃபாஸ்ட்டாக வச்சுக்கணும். தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், 3 டீஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் தனியாத்தூள் போடும்போது தீயை சிம்மில் வச்சுக்கணும், நல்லா தீஞ்சு போயிடும். நீங்கள் கரண்டி வச்சு நல்லா அடி பிடிக்காமல் கிளறுங்க. இப்போ உப்பு நான் கொஞ்சம் போடுறேன் இந்த சாந்துக்காக. ஏன்னா ஏற்கனவே கொண்டக்கடலையில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் இப்போ இந்த சாந்துக்கு மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் கம்மியாக நான் இந்த உப்பு போட்டிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி போடுங்க. $50 ml தயிர் போட்டிருக்கேன். ஏன்னா தக்காளி ஒரு 50 போட்டோம். தக்காளி 50னா அது எலுமிச்சை அளவு, பெரிய சைஸ் எலுமிச்சை அளவு இருக்குல்ல, அந்த அளவுக்கு தக்காளி 2 போட்டிருக்கேன். இப்போ 50 ml போட்டிருக்கேன் தயிர். கட்டி தயிர், ரொம்ப புளிக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி தயிர் போட்டிருக்கேன். எதுக்காக தயிர் போடுறேன்னா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. தயிர் போட்டு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வேக வச்சுருக்க கொண்டக்கடலை எடுத்து ஊற்றணும். தண்ணியோடு ஊற்றணும். ஏன்னா தண்ணியில் சத்து இருக்குது, அதனால தான் தண்ணியோடு சேர்த்து ஊற்றணும். பெரிய தேங்காயில், சின்ன தேங்காயில் 1/2 முடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இது எல்லாம் கொதி நல்லா கரெக்டாக இருக்கிற பக்குவத்தில், பக்குவத்தில் அந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காய் எடுத்து ஊற்றணும். இந்த டைமில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கொண்டக்கடலையை வேக வச்சுருக்கிறதுனால இப்போ 1 விசில் விட்டால் போதும், நம்ம குருமா ரெடி ஆகிடும். கொண்டக்கடலை குருமா ரெடி. கொத்தமல்லி இலை போட்டு டெக்கரேட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு.